بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் அவன் நம் மீது கடமையாக்கியிருக்கின்ற அந்த ஜும்ஆ தொழுகையை அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வகையில் வழிகாட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையில் அல்லாஹுவை நாம் தொழுவதற்காக அனைவரும் இங்கே ஒன்று சேர்ந்து அமர்ந்திருக்கின்றோம். அப்படி எந்த நோக்கத்திற்காக நாம் இங்கே ஒன்று சேர்ந்து அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நோக்கத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் பல்வேறு விதமான உயிரினங்களை படைத்திருக்கின்றான். பறவைகள், மிருகங்கள், இந்த மனிதர்கள், இதுபோல் இன்னும் பலவிதமான உயிரினங்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே படைத்திருக்கின்றான். அப்படி உயிரினங்களை படைத்திருக்கின்ற அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த உயிரினங்கள் பறவைகளாக இருந்தாலும் சரி, அல்லது மனிதர்களாக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் அவை ஒன்றின் மேல் ஒன்று நேசம், அன்பு பாராட்டி நேசம் வைத்து கொள்ளக்கூடியவையாகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அதில் இந்த மனிதர்களை பார்த்தோம் என்று சொன்னால் பறவைகள், மிருகங்கள் வைக்கின்ற நேசங்களை விட ஒரு நீண்ட பட்டியலை போட்டு விடலாம் நம்ம நேசத்திற்கு, மனிதர்கள் கொள்கின்ற அந்த நேசத்திற்கு. இப்போ பறவைகளாக இருந்தால் நமக்கு தெரிந்து என்ன சொல்லுவோம், சக பறவையை நேசிக்கின்றன, ஒரு தாய் பறவை தன்னுடைய குழந்தையாக பறவையை நேசிக்கின்றன. வேறு வேறு மிருகங்களிலும் அப்படி சொல்லிவிட்டு நாம் சாதாரணமாக கடந்து சென்று விட முடியும். ஆனால் அந்த மனிதர்களை பார்த்தோம் என்று சொன்னால் தன்னுடைய இனமான இனத்தை நேசிக்கின்றான். அது ஒரு பக்கம். பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிக்கிறத பார்க்குறோம், பிள்ளைகள் பெற்றோர்களை நேசிக்கிறத பார்க்குறோம், கணவன் மனைவி கணவனை நேசிக்கின்றதை பார்க்குறோம். இப்படி எத்தனையோ விதமான நேசங்களை நாம் பார்த்துட்டே வரோம். இன்னும் அதை குறிப்பாக பட்டியல் போட்டோம்னா சக நண்பர்களை, குடும்பத்தார்களை, தெருவார்களை என்று பட்டியல் நீண்டு கொண்டே போகும். அப்படி நேசிக்கக்கூடிய, நேசம் கொள்ளக்கூடிய, அன்பை பாராட்டக்கூடியவர்களாகத்தான் இந்த உயிரினங்களை எல்லாம் அல்லாஹ் படைத்திருக்கிறது நாம் பார்க்க முடியும். அப்போ மனிதன் என்று சொன்னால் அதனுடைய பட்டியல் எந்த அளவுக்கு நீள்கிறது பாருங்கள். அப்போ மனிதன் இன்னொரு சக மனிதன் மீது வைக்கின்ற அந்த நேசத்தை நாம் ஒரு அளவுகோல் வைத்து அளந்து நிர்ணயிக்க முடியுமானா முடியாது. அப்படி தானே? ஒரு மனிதன் மீது இன்னொரு மனிதன் நேசம் வைக்கிறார்னா நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறார்னு நம்ம சொல்லிட முடியுமா? ஒரு தகப்பனாக இருக்கிற ஒரு பிள்ளைக்கு ஏதாவது செய்கிறாருன்னு சொன்னால் நம்ம சொல்லுவோம், ரொம்ப அவருக்கு இருக்கிற 4 பிள்ளைகள் ஒரு பிள்ளை மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாரு, அந்த ஒரு பிள்ளையை ரொம்ப நேசிக்கிறாரு, அதனால தான் அதிகமாக அதை அந்த பிள்ளைக்கு செலவு செய்கிறது நம்ம பார்ப்போம், அந்த பிள்ளை கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறத பார்ப்போம். இந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்குதா இல்லையா? அப்போ அந்த நேசம் கொள்வது என்பதை எப்படி நாம் எடுத்துக்கணும்? இந்த உலகத்தில் மனிதன் கொள்கின்ற நேசம் என்பது நாம் ஒரு அளவுகோல் வைத்து நிர்ணயித்து விட முடியாது. அதை எப்படி நாம் பார்க்கலாம்னு சொன்னால், இப்போ ஒரு மனிதர்களை நேசிக்கிறதெல்லாம் விட்டுடுங்க. அவர் ஒரு பைக் ஒன்று வாங்குறாரு ஆசைப்பட்டு, அந்த பைக்கை நேசித்து வாங்கியிருக்கிறாரு. அந்த பைக்கில் வெளிப்புறம் அவருடைய நேசம், அந்த பைக்கை நல்லா தொடச்சி பலன்னு வச்சிருக்கிறது. இல்லை ஒரு வீடு கட்டுறாரு, அவர் எதிர்பார்த்தார் போல், அவர் மனதில் நினைத்தது போல் பிளான் பண்ணி வீடு கட்டுறாரு. அந்த வீட்டை எப்படி க்ளீன் பண்ணி அதை பராமரிக்கிறாரு, அந்த செயலில் தெரியும் அந்த நேசம் என்பது. அப்போ இப்படி உயிரினங்கள்லேயே நமக்கு தெரிந்து கொள்ள முடியும். உயிரில்லாத மற்ற நேசிக்கக்கூடிய அவர் வைத்திருக்கிற பொருள்களிலே நம்ம அந்த பொருள்கள் வச்சிருக்கிற விதத்தை பார்த்தா தெரிஞ்சிக்க முடியும். அப்போ அந்த அளவுக்கு தான் நேசம் கொண்ட விஷயமா இருக்குது. ஆனால் மனிதர்கள் என்பது எப்படி உணரணும் தெரியுமா? இந்த நேசம் என்பது இந்த உலகத்தில் நம்ம சக மனிதர்கள் மேலே வைக்கிறோமே, நாம் வாங்கக்கூடிய பொருள்கள் மேலே வைக்கிறோமே, நம்முடைய சொத்து பத்து நிலங்கள் மேலே வைக்கிறோமே, இந்த நேசம் எதுவாக இருந்தாலும் இது இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹுடைய கட்டளைக்குள், அல்லாஹுடைய கட்டுப்பாட்டுக்குள், அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதலுக்குள் இருக்க வேண்டும். ஆனால் இந்த நேசம் எல்லாம் இந்த உலகத்தோடு அழியக்கூடியவை. நாம் உண்மையிலேயே நேசம் வைக்க வேண்டும் என்று சொன்னால், அன்பு பாராட்டி அந்த நேசத்தை உறுதியாக அதிகமாக வைக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு தகுதியாக இருப்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான்.
நம்மளுடைய நேசம் எங்கே இருக்கணும்? இந்த உலகத்தில் வைக்க வேணாம்னு சொல்லலை. உங்களுடைய குடும்பத்தார்கள்ட்ட நேசம் வச்சுக்கிடுங்க, நண்பர்களுக்கு வச்சுக்கிடுங்க. ஆனால் உங்களுடைய நேசம் அதிகமாக எங்கே இருக்கணும்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான். அதுதான் முதல் நேசம். நீங்கள் முதல்ல முன்னுரையில் பார்த்த நேசம் எல்லாம் ரெண்டாம் பட்சம் தான். அல்லாஹுக்கு அடுத்தபடியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன் இந்த அல்லாஹை நேசம் கொள்வது முதல் தரத்தில் வைக்கிறோம்? அவனை மட்டும்தான் அதிகம் நேசிக்கணும் ஏன் சொல்கிறோம்னு சொன்னால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி சொல்லும் பொழுது இறை நம்பிக்கையினுடைய ஒரு பண்பாகவே சொல்லி காமிக்கிறதை நம்ம பார்க்குறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனையோ நேரங்களில் இறை நம்பிக்கையிலிருந்து நாம் தளர்ந்து விடக்கூடாது, இறை நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எவ்வளோ பிரார்த்தனைகளை செஞ்சிருக்கிறாங்க. அதில் ஒரு பிரார்த்தனையை எங்களுக்கு மத்தியில் சொன்னார்கள் என்பதாக முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்லி காமிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எங்களிடத்தில் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக, அல்லாஹுவே உன்னை நேசிப்பதையும். இதை எப்படி பார்க்கணுங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையேந்தி நேசிக்க சொல்லி காமிக்கிறாங்க. எப்படி நேசிக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக, அல்லாஹுவே நான் உன்னை நேசிப்பதையும், வ ஹுப்ப மை யுஹிப்புக, உன்னை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களை நேசிப்பதையும், ஒல் அமலுல்லதி யுபல்லிகுனி ஹுப்பக, உனது நேசத்தின் பால் எந்த காரியம் என்னை நெருக்கி வைக்குமோ அந்த நற்காரியத்தை நான் விரும்புவதையும் உன்னிடத்தில் வேண்டுகிறேன் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். எதை எங்களுக்கு மத்தியில் சொல்லி காமித்தார்கள் என்பதாக முஆத் பின் ஜபல் தான் அறிவிக்கிறாங்க. யார் இந்த பிரார்த்தனையை செய்கிறது? உங்களை போல என்ன போல சக மனிதர்களா? அல்லாஹுவால் தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு சுபசோபனம் சொல்லப்பட்டு உறுதியளிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க செய்கிற பிரார்த்தனை இது. அப்போ இந்த அளவுக்கு அல்லாஹுவை நேசிக்கக்கூடியதையும், அல்லாஹுவை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களை நேசிக்கக்கூடியதையும், எந்த காரியம் உன்னிடத்தில் என்னை நெருக்கமாக ஆக்கி வைக்குமோ அந்த காரியத்தையும் நான் விரும்புகின்றேன், நேசிக்கின்றேன், நேசிக்க வேண்டும் என்ற இடத்துல உதவி தருகிறேன் அவங்களே இந்த பிரார்த்தனையை செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு குடும்பம் இல்லாமல் இருந்துச்சா? அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருந்துச்சா? அவங்களுக்கு நண்பர்கள் இல்லாமல் இருந்தாங்களா? அவங்க தொழில் செய்யாமல் இருந்தாங்களா? அப்போ கணக்கு போட்டு பார்க்கணும். நம்மளுடைய உலக வாழ்க்கையில் இஸ்லாமியர்கள் என்று சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்கிறோம். அல்லாஹ்வின் மேல் வைக்கக்கூடிய நேசம் என்பது நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது? சொர்க்கத்திற்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் எப்படி இருந்திருக்கிறது? இந்த பிரார்த்தனைகள் என்றாவது நாம் நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சிருப்போமா? அல்ல இந்த பிரார்த்தனை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செஞ்சிருக்கிறோமா நாம? அப்போ இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். எந்த அளவுக்கு கேட்குறாங்க பாருங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்குறோம். இன்னைக்கு உலகத்தில் கடந்த காலம் அந்த ஐயாமுல் ஜாஹிலியா காலத்து மக்களை பற்றி பேசும்போதெல்லாம் பேசுவாங்கல்ல, அவர்களிடத்தில் சென்று நபிக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான், வானத்தை படைத்தது யார், பூமியை படைத்தது யார், வானத்திலிருந்து மழை நீரை இறக்குவது யார், எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. ஆனால் சொல்லிட்டு இந்த தெய்வ சிலை வணக்கம் ஏன் செய்கிறீங்கன்னு கேட்டால், இதுவெல்லாம் எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யக்கூடியவை. இன்றைக்கு நடக்கிறத பார்க்குறோம். அன்றைக்கு சிலையாக வைத்து வணங்கினார்கள், இன்றைக்கு இறந்து போனவர்களை படுத்த படுக்கையாக வைத்து அந்த கபறுகளை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறத பார்க்குறோம். இதே பதில சொல்கிறாங்க. இன்னைக்கு அந்த காரியம் இல்லாமல் இல்லை. ஆனால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கேட்குறான். எதில் கேட்குறான் பாருங்க, ஓ மினன்னாசி மை எத்தஹிது மின் தூனில்லாஹ், மேலும் அல்லாஹ் அல்லாதவற்றை அவனுக்கு இணைகளாக எடுத்துக்கொண்டு அந்தாதன் யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ், அல்லாஹ்வை நேசிப்பது போல அவற்றை நேசிப்பவர்களும் மனிதர்களில் இருக்கிறார்கள். அல்லாஹ் எப்படி நமக்கு சொல்லி காமிக்கின்றான்? எல்லாத்தையும் அப்படியே அவன் மனிதர்களை படைச்சது அவங்கிற காரணத்தினால மனிதர்களுடைய எண்ணோட்டங்கள் எப்படி எப்படியெல்லாம் மாறும் என்பதை விளங்கியவனாக அப்படியே சொல்கிறான் பாருங்க. உன் கூடவே இருக்கிறாங்கப்பா, உன்னை போலவே முஸ்லீம்னு சொல்லிக்கிறாங்க, அல்லாஹ்வையாக என்னையும் என்னுடைய தூதரையும் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் இன்னும் அவுலியாக்கள், நாதாக்கள், சுகதாக்கள் என்ற பெயரில் அவங்களையும் வைத்துக்கொண்டு எனக்கு கொடுப்பது போலவே அவர்கள் அந்த அந்தஸ்தை எனக்கு இணையானதாக அவர்களை எடுத்துக்கொண்டு இன்னும் அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள், நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ்வே சொல்லி காமிக்கின்றான். இந்த துணி எப்படி இருக்குது? சாதாரணமாக நம்ம படிக்கும்போது குர்ஆன் வசனத்தை படிக்கணும், தமிழ் அர்த்தத்தை பார்க்குறோம். நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் சொல்லுவோம்ல, யாரையாச்சும் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு வியாபாரம் பண்ணுறாரு, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டாஃப்லாம் நல்ல வேலை பார்க்க தொழிலாளர்கள் நல்லவங்களாக இருக்கிறாங்க, இவ்வளோ சொல்லிட்டு போவோம்ல. அப்போ நம்ம சொல்லுவோம், இல்லை அவங்களே சில பேர் ஒழுங்காக வேலை பார்க்காதவங்க இருக்கிறாங்க, அவருடைய பொருள்களை மார்க்கெட்டில் திருட்டுத்தனமாக திருடி விற்கக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க, இப்படிலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம்ல. அதே போல் அல்லாஹ் இங்கே எப்படி சொல்லி காமிக்கிறான்னா, அல்லாஹ் அல்லாதவளை இணையாக எடுத்துக்கொண்டு
அல்லாஹ்வை நேசிப்பது போல் அவற்றை நேசிப்பவர்களும் இருக்கிறார்கள். அப்ப எப்படி படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இந்த திருமறை குர்ஆன் வசனங்களை நமக்கு விளக்க சொல்றான். அப்ப இதை சிந்திச்சு பார்த்துருக்கிறோமா? நம்மள்ட்ட இந்த சிந்தனையே வரமாட்டேங்குதே. இந்த அளவுக்கு திருமறை குர்ஆன்ல சொல்றானே, நம்ம குடும்பத்தில் எப்படி யாராவது இருக்கிறாங்களா? நம்முடைய நண்பர்களில் யாராவது இருக்கிறாங்களா? அவங்களுக்கு இந்த வசனத்தை எடுத்து நாம் சொல்லுவோம், நேசம் அல்லாஹ்க்கு மட்டும்தான் வைக்கணும். இன்றைக்கும் பார்க்குறோம், இந்த மாதம் குறிப்பாக ரபியுல் அவ்வல் மாதம் அல்லாஹ்வின் மேல் நேசம் எப்படி வைக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மேல் நேசம் வைக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நேசம் வைக்க வேண்டும் தான். மனிதர்களிலேயே ஒரு நேசத்திற்குரிய மிகுந்த ஒரு மனிதன் அவங்க தான், அல்லாஹ்வுடைய தூதர் தான். அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக புகழுக்குரிய மனிதர்கள் சொன்னால் அது அல்லாஹ்வுடைய தூதர் தான், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அவங்க எப்படி வழிகாட்டி தந்தார்களோ, எதை சொல்லி தந்தார்களோ அந்த வார்த்தையை கொண்டு புகழ வேண்டும், அந்த வார்த்தையை கொண்டு நேசிக்க வேண்டுமே தவிர நீங்களாக 300 வருஷத்துக்கு 400 வருஷத்துக்கு முந்தி அரபிக் கவிஞர் எழுதின பாட்டை வச்சுக்கிட்டுலாம் பாடக்கூடாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆட்களையும் கூட இந்த பட்டியலில் சேர்த்துக்கலாம். அவங்களுக்கு தெரியும் மௌலித் ஓதத்துக்கு முன்னே என்ன செய்கிறாங்க, இசாவுடைய தொழுகையை தொழுகிறாங்க. யாருக்காக தொழுதாங்க? அல்லாஹ்வுக்காக தொழுதாங்க. அதற்கு முன்னாடி மாறுபடி தொழுகையை தொழுதாங்க. இசா தொழுகை முடிஞ்சவொன்னு நேரம் எங்கே போய் உட்காடுறாங்க? அதுக்குன்னு கட்டி வைக்கப்பட்ட அந்த 3வது கட்டடம் 4வது கட்டடத்தில் போய் மாடியில் போய் உட்காந்துக்கிட்டு அல்லாஹ் இங்கு எதை சுட்டி காட்டுகின்றானோ அந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத இன்னைக்கு பார்க்குறோம். அதுக்கு நம்மள ஒரு கூட்டம், அந்த சோறு ஹலாலா ஹராமா, சோறு ஹலாலா ஆகிக்கலாமே, மௌலில் தான் நம்ம கலந்துக்கலையே. அப்போ எப்படி எல்லாம் இந்த மாதிரி சிந்தனையே வரக்கூடாது. ஒரு ஏகத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இந்த பேச்சே வரக்கூடாது. அங்கே நடப்பது ஹராம், அல்லாஹ்வுக்கு மாற்றமானது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலுக்கு மாற்றமானது. அதற்காக செய்யப்பட்ட, அதற்காக உருவாக்கப்பட்ட அந்த சாப்பாட்டை போய் சாப்பிடலாமா என்ன வாதித்து கொண்டிருக்கிறோமே. அப்போ நம்முடைய நிலை என்ன என்பதை சிந்தித்து பார்க்கணும். அப்போ அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், அல்லாஹ்வை நேசிப்பதை போல அவற்றையும் நேசிக்கின்ற மனிதர்களில் பலர் இருக்கின்றார்கள் என்பதை சொல்லி காமிக்கின்றான். அடுத்ததாக ஒல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லா, எனினும் இறை நம்பிக்கையாளர்கள் இருக்கிறார்களே அவர்கள் இவர்களை விட அதிகமாக அல்லாஹ்வை நேசிப்பார்கள். நம்ம அந்த முன்னுரையை முடிச்சுட்டு சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆவை சொல்லும் போது சொன்னோம், இறை நம்பிக்கைக்கு எது ஆணித்தரமாக உறுதியாக நிப்பாட்டி வைக்குமோ, உள்ளத்தில் பதிய வைக்குமோ, அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பிரார்த்தனையாக அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சிருக்கிறாங்க. அவங்களா செஞ்சாங்களா? அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன சொல்றான் பாருங்க. இங்கே மனிதர்களில் பலர் இணை வைக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், ஆனால் இறை நம்பிக்கையாளர்கள் இவர்களை விட அதிகமாக அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ அந்த பட்டியலில் நாம் வரணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்திற்குரியவர்கள் உறுதி கூறப்பட்டவன் சொன்னமா இல்லையா? அப்போ அவங்களே அந்த இறை நம்பிக்கையில் நாம உறுதியாக இருக்கணும்னு இப்படிப்பட்ட பிரார்த்தனையை கேட்குறாங்கன்னா அல்லாஹ் கட்டளை இருக்கிறான், சொல்லியிருக்கிறான், இறை நம்பிக்கையாளர்கள் என்பவர்கள் என்னை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதில் ஒரு ஆளாக அவங்க இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ அவங்களே ஆசைப்படும் பொழுது நம்முடைய நிலை. அப்போ இதை சிந்தித்து பார்க்கணும். நம்ம 2வது அத்தியாயத்தில் 165வது வசனத்தை எடுத்து உங்களுக்குள்ளே நீங்கள் ஓதி பாருங்கள், தமிழ் அர்த்தத்தோட படித்து பாருங்கள், உள்ள அர்த்தம் என்ன சொல்ல வர்றான் என்பது புரியும். அப்போ மக்களில் சிலர் இப்படியும் இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது சாதாரணமாக சொல்கிற மாதிரி தெரியுதா? ஒரு கோபம் கலந்த ஒரு துணியில் சொல்கிறாங்க. மக்களில் பிரித்து தனியாக ஒரு கேட்டகரியை சொல்லி காமிக்கிறான்னா அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவர்கள். அதற்காகத்தான் அப்படி மக்களின் பலர் இப்படி இருக்கிறார்கள் என்பதை சொல்லி காமிக்கிறான். அப்போ அந்த பட்டியலுக்குள்ளே நாம் வந்துடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அந்த துவா பிரார்த்தனை செய்தார்களோ அதே மாதிரி நம்மளும் அந்த பிரார்த்தனை துவாவை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அப்போ இது ஒரு விஷயம். இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அடுத்ததாக சொல்லி காமிக்கின்றான். இப்போ நம்ம அந்த உலக வாழ்க்கையில் பார்ப்போம்ல, ஒரு மனிதனை நம்ம அதிகம் நேசிக்கிறவங்களாக இருப்போம், குடும்பத்தாரே இல்லாமல் இருப்பார். சரி, இப்படி வச்சுக்கிடுவோம், நாம் வழக்கமாக ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறவங்களா இருக்கிறோம், கவனிப்பு ஒரு மாதிரியாக இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளை கவனிக்கக்கூடிய ஒரு அந்த சப்ளையர் வர்றாருல, அவருக்கு நம்ம சாப்பிட்டுட்டு போகும்போது ஒரு டிப்ஸ் ஏதாவது கொடுக்குறோம், ஒரு அமௌண்ட்டு. அடுத்த தடவை நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு போய் பாருங்கள், இது நடந்திருக்கா? எல்லா வரைக்கும் நடக்குது தானே. உடனே அவர் எங்கே நின்றாலும் வேகமாக ஓடி வருவார். அந்த மேசை ஏற்கனவே தொடச்சிருக்கும், அந்த டேபிளில் தொடப்பார், நம்மளை உட்கார வைக்கிறதுக்கு சேர் எழுத்து போடுவார். இல்லை காரணம் என்ன? நம்ம இடத்துல ஒன்றை வாங்கி விட்டார், அதனால் அந்த நேசம் அவர் வைக்கிறார் இந்த உலக வாழ்க்கையில். அதே மாதிரி நம்ம ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு போனோம்னா நம்மள ஒரு எது செய்யக்கூடாதோ அதை கொடுத்து நம்ம சாதிப்போம். பணத்தை கொடுத்தா சீக்கிரம் முடிச்சிடுவான், 10 நாளில் செய்கிற வேலையை ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கணுன்னா ஒரு 5 நாளில் கொடுத்துருவார் என்ற அடிப்படையிலாம் இப்படியும் போய் நம்ம கொடுப்போம். அப்போ அடுத்த தடவை நம்ம போகும்போது என்ன உங்களுக்கு டாக்குமெண்ட் வேணும்னு அடுத்து எதிர்பார்க்கக்கூடியவனாக இருப்போம். அந்த நேசம் அதனால் வைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி இந்த உலக வாழ்க்கை இருக்குதா இல்லையா? அப்போ அதே போல் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அந்த உலகத்தில் மனிதர்கள் தன் மேல் நேசம் அதிக வைக்க வேண்டும் என்பதற்காக லக்கது ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம்,
நிச்சயமாக நாம் மனிதனை மிக அழகானவர்களாக அழகான அமைப்பில் படைத்திருக்கின்றோம். அடிக்கடி ஓதக்கூடிய வசனம் தான். ஒத்தீனி ஜெய்தூனில் வரக்கூடிய அந்த வசனம் அதை சொல்லிக்கிறான். மனிதனை நிச்சயமாக நாம் ஒரு அழகான அமைப்பில் படைத்திருக்கின்றோம் சொல்லிட்டு, அதுவும் உனக்கு பத்தாதுப்பா, உனக்கு கர்ரம்னா பனி ஆதமுடைய மக்களை நாம் கண்ணியப்படுத்தினோம். 17வது அத்தியாயம் 20வது வசனம். இப்படி சொல்லி காமிக்கின்றோம். இதே போல ஏராளமான வசனங்கள். ஏன்பா உனக்கு இந்த உலகத்தில் நீ யாரெல்லாம் போய் கையேந்தி கேட்குறியோ, அல்லாஹ்க்கு இணை வைக்கிறியோ, அவங்களால ஒன்றுமே உனக்கு செய்ய முடியாது. நீ ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குற வேலையாளிக்கு நீ டிப்ஸ் கொடுத்தாலும் அவனுக்கு கவனிக்கிறானே, அந்த மாதிரி நீ அங்கே டிப்ஸ் கொடுக்க முடியாது. கொடுக்குறாங்க எப்படி? இவங்களாம் ஒன்று உருவாக்கி வச்சுக்கிட்டு போகும்போது ஏதாவது பொருளை வாங்கிட்டு போய் ஃபாத்தியாங்கிற பேரில் ஓதி அதன் அடிப்படையில் ஒரு நேசம் கிடைக்கும் இப்படிங்கிற மாதிரிலாம் போகிறத பார்க்குறோம். ஆனால் அது மிக தவறான விஷயம், மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத விஷயம். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், ஆதமுடைய மக்களை நாம் கண்ணியப்படுத்தியிருக்கிறோம்ப்பா, உன்னை நான் அழகான அமைப்பில் படைச்சிருக்கணும்ப்பா. அப்போ நீ என்ன நேசம் கொள்ளணுமா இல்லையா? அந்த நேசம் உன்ட்ட தவிடுபடியாகுதே. இந்த உலகம் தான் முக்கியம், உலகம் தான் நிரந்தரம் சொல்லி உலகத்தில் நீ வாழக்கூடிய மனிதர்களுக்கு மட்டுமே நேசம் அதிகப்படுத்துகிறாய. இந்த உலகத்தில் செய்யக்கூடிய தொழிலை மட்டும் நேசிக்கிறாய. நீ கட்டியிருக்கின்ற அழகான வடிவமைப்பில் உள்ள பங்களாக்களை நேசிக்கின்றாய், உன்னுடைய பொருளாதாரத்தை நேசிக்கிற. அந்த பணம் உன்ட்ட கட்டுக்கட்டாக இருந்துச்சுன்னா அதை அடுக்கி வைக்கிறதுக்கு எப்படிப்பட்ட ஒரு பீரோ வாங்கலாம், சேஃப் வாங்கலாம், அதை போய் யோசிக்கிற அழகான முறையில், பாதுகாப்பான முறையில். இதெல்லாம் நேசம் கொண்டு தேடுகிறாயே. நான் உன்னை கண்ணியப்படுத்தியிருக்கிறேன், அழகாக படைச்சிருக்கிறேன். இதை மட்டும் சொன்னால் பத்தாது மனிதர்களுக்கு என்பதற்காக, யா ஐயுஹல் இன்சானுமா கர்ரக பி ரப்பிக்கல் கரீம், மனிதனே மிக கண்ணியம் உள்ள உனது இறைவனை பற்றி உன்னை மயக்கி விட்டது எது? அல்லாஹ் கேட்குறான், கேள்வி வைக்கிறான். முதல்ல இணை வைக்கிறவர்கள் பலர் இருக்கிறார்கள் என்பதாக சொன்ன மக்கள்கிட்ட தனக்கு இணையாக வைக்கிறார்கள் சொல்லி காமிக்கிறான். இந்த வசனத்தில் என்ன? உன்னை கண்ணியப்படுத்தியிருக்கிற, அழகாக படைச்சிருக்கிறேனப்பா. அப்படி என்ன உன்னை கண்ணியப்படுத்திய என்னுடைய அந்த விஷயத்தில் என்னை பற்றி உன்னை மயக்கியது எது? என்னுடைய எண்ணமே இல்லாமல் உன்னை மாற்றி விட்டது எது இந்த உலகத்தில்? கேட்டுட்டு அடுத்த கேட்குறான், அல்லதி ஹலக ஃபஸவ்வாக ஃபஅதலக், அவன் தானப்பா உன்னை ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து உன்னை படைத்து மேலான விதத்தில் உன்னை ஒழுங்காக வடிவமைத்தான், ஒழுங்காக அமைத்தான். ஒன்றுமே இல்லாத இருந்த ஒவ்வொருத்தரும் வயசை கணக்கிட்டு பாருங்க. 40 வயசு, 30 வயசு, 25 வயசு இருக்குன்னா அந்த 1வது வயசுன்னு சொல்றதுக்கு முன்னாடி 0 இருந்துச்சு. நீ எங்க இருந்த? அந்த 1க்கு முன்னாடி 0 தானே. இன்னைக்கு சொல்றோம், ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்றோம், இப்ராஹிம் பையன் சொல்றோம், ரியாஸ் பாய் பேர் சொல்லி சொல்றோம். அன்னைக்கு சொல்ல முடியுமா? நீ எங்க இருந்தேன்னு தெரியுமா? உனக்கு ஒரு பேர் இருந்துச்சா? அதான் அல்லாஹ் கேட்கிறான். உன்னை கண்ணியப்படுத்தி உன்னை அழகாக படைத்து அப்படி பரிபாலித்த என்னை பற்றி, என்னை பற்றி சிந்திக்காம உன்னுடைய முகத்தை திருப்பி விட்டது எது என்பதை கேட்டுட்டு, அவன்தானே உன்னை ஒன்றுமில்லாதிலிருந்து உன்னை படைத்து மேலான விதத்தில் ஒழுங்காக உன்னை அமைத்தான். அவன் உன்னை படைத்து இப்படி ஒழுங்காக அமைத்தது மட்டுமல்ல, அவன் விரும்பிய மிக்க அழகான கோலங்களில் உன்னுடைய அவயங்களை பொருத்தினான். படைச்சிட்டோம், சததுண்டா படைச்சிட்டோமே, அப்படியே விட்டானா? அட இங்கே ஒரு மூக்கு இருந்தால் நல்லா இருக்குமே, கண் இருந்தால் நல்லா இருக்குமே, கை இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு கையோட விட்டுருக்கலாம் தானே, ஒரு கண்ணோட விட்டுருக்கலாம் தானே, ஆனால் 2 இருந்தால் நல்லா இருக்குமே. அப்படிப்பட்ட படைப்பும் படைத்திருக்கின்றான். அது சோதனை, அது வேற விஷயம். ஆனால் இப்போ நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியது, எப்படி யாரை படைச்சிருக்கிறான் சொல்கிறான், அழகாக அவயங்களை பொருத்தினான்னு சொல்லி காமிக்கிறான். இப்போ கையை படைச்சிருக்கிறான், கண்ணை படைச்சிருக்கிறான். ஒருத்தர் சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ் தந்திருக்கிற நியமத்துகளை, அருட்கொடைகளை விலகி கொள்ள முடியும். நம்ம சிந்திக்காதவங்களா இருக்கிறோம். அப்போ இதையெல்லாம் சொல்லி காமிக்கிறாங்க. 82வது அத்தியாயத்தில் 6லேருந்து 8வது வசனம் வரையும் படித்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொண்டு வந்து வசனத்திற்கு. அப்போ இதையெல்லாம் சொல்லி காமிச்சு, இப்படி நான் செஞ்சிருக்கிறேன்ப்பா உனக்கு. அப்போ என் மீது நேசம் கொள்வதை விட உன்னை இந்த உலகத்தில் திருப்பியது, மயக்கியது எது என்பதாக கேட்டு காமிக்கணும். கேட்குறான். அப்படியே படைத்த ரப்புல் ஆலமீன் இப்படியெல்லாம் அவன் சொல்லி காமிச்சு கேட்டு தான் நமக்கு வரணுமா? ஆனால் அந்த உலக வாழ்க்கையை நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளுடைய தேவைக்காக சொன்ன மாதிரி ஒரு கார் வாங்குகிறோம், பைக் வாங்குகிறோம், வீடு கட்டுறோம். அது நம்மகிட்ட சொன்னிச்சா? என்னை வருஷத்துக்கு ஒருத்தர பெயிண்ட் அடி, இல்லை 2 வருஷத்துக்கு ஒருத்தர பெயிண்ட் அடி, இந்த ஒட்டடை சுத்தம் பண்ணு, எங்கேயாவது சொன்னிச்சா? நாமெல்லாம் நேசம் கொள்றோம் அது மேலே. நம்மளுடைய பிள்ளை சாதாரண ஜுரம் வரும், ஊரில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டோம், பெரும்பாலும் பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போவோம். குழந்தை டாக்டர் எங்கே இருக்காருன்னு பார்த்து. ஏன்? அந்தளவுக்கு நேசம். அப்போ இந்த உலகத்தில் இப்படி நேசங்கள் கொள்ளும் பொழுது அல்லாஹ் இவ்வளவு விஷயங்கள், இது கொஞ்சம் நான் எடுத்து கொண்டு வந்தது நேரத்திற்கு ஏராளமாக அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான்.
அப்போ இவ்வளவு உங்களை கண்ணியப்படுத்தி அழகாக படைத்து அங்க அவயங்களை அழகாக பொருத்தி உங்களுக்கு நீங்கள் எந்த பெற்றோருக்கு பிறக்க வேண்டும், நீங்கள் என்ன படிப்பு படிக்க வேண்டும், நீங்கள் எந்த நாட்டில் வாழ வேண்டும். நீ இந்தியாவில் தானங்க பிறந்தீங்க, நம்ம இந்தியாவில் தானே பிறந்தோம். நான் ஒரு ஊரை சொல்லுவேன், நீங்கள் ஒரு ஊரை சொல்லுவீங்க. பிறந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? அப்போ வருஷத்துக்கு 12 மாசம்னா 15 நாள் வாழ்றவங்கள பார்க்குறோம் சொந்த ஊரில், பிறந்த அந்த ஊரில். 1 மாதம் வாழ்றவங்கள பார்க்குறோம். மித்த 11 மாதம் யாரையெல்லாம் நீங்கள் சின்ன வயசில் நேசிச்சிங்களோ விட்டுட்டு இங்கே வந்து வாழ்கிறோம் 11 மாதம். அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் எதையெல்லாம் உங்கள் சக மனிதர்களை குடும்பத்தார்களை நேசிப்பதை போல் அல்லாஹ்வின் மேல் நேசம் இருக்கக்கூடாது. நேசம் என்ற ஒரு மூமினுக்கு, முஸ்லிமுக்கு, இறைநம்பிக்கையாளனுக்கு வந்துவிட்டால் முதலில் அல்லாஹ் தான். இதை தெளிவாக விளங்கிக் கொள்ளும். அதனால தான் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட வசனங்களை நான் சொல்லி காமித்து இவ்வளவு செஞ்சிருக்கிற நீ என்ன நேசிக்காம உன்னுடைய கவனம் வேற பக்கம் திரும்பிடுச்சப்பா அப்படின்னு அல்லாஹ் வருத்தப்பட்டு சொல்லி காமிக்கிறத பார்க்குறோம். இதுவெல்லாம் சாதாரணமாக சொல்லிட்டு போகிறது. கடுமையாக எச்சரிக்கக்கூடிய வசனம் இருக்குது. நிறைய சொற்பொழிவுகளில் கேட்டிருக்கிறோம். குல் இன்கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும், உங்கள் பெற்றோரும் உங்கள் பிள்ளைகளும், வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும், உங்கள் சகோதரர்களும் உங்கள் வாழ்க்கை துணையான மனைவிமார்களும் உங்களின் குடும்பத்தாரும் நீங்கள் திரட்டிய செல்வங்களும், ஒ திஜாரத்துன் தஹ்ஷவுன கசாதஹா, நீங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுமோ என்று அஞ்சுகின்ற உங்களுடைய வியாபாரமும், ஒ மசாக்கீன தர்லவுனஹா, நீங்கள் விரும்புகின்ற அந்த வசிப்பிடங்களும், நீங்க உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், உங்களுடைய நஷ்டம் ஏற்படும் அஞ்சுகின்ற வியாபாரங்கள், நீங்கள் கட்டி வைத்திருக்கின்ற உங்களுடைய பங்களாக்கள், வீடுகள் எதுவாக இருந்தாலும், அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி, அல்லாஹ்வை விட, ஒ ரசூலிஹி, அவனுடைய தூதரை விட, ஒ ஜிஹாதி ஃபீ சபீலிஹி, அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் போரிடுவதை விட, ஃபதரப்பசு, உங்களுக்கு விருப்பமானதாக ஆகிவிட்டது என்று சொன்னால், ஹத்தா, நீங்கள் காத்திருங்கள். ஹத்தா எதுவரை தெரியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளை உங்களை அடைகின்ற வரை. ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரிஹி, அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு சொன்னா அல்லாஹ் ஏதாவது திருமறை குர்ஆன்ல இறக்கின வசனம் மாதிரி இறக்க போறானா? அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களை வந்தடையும் வரை. எப்படி வேணாலும் வரலாம். குடும்பத்தார்களை சொல்லி காமிச்சானா இல்லையா? உங்களுடைய மனைவி உங்கள்கிட்ட பறிக்கலாம், உங்களுடைய பெற்றோர்களை பறிக்கலாம், சகோதரர்களை பறிக்கலாம், அல்லது உங்களுடைய உயிர்களை அல்லாஹ் உங்களை ஒத்தாக்கலாம், உங்களுடைய வியாபாரத்தில் நஷ்டத்தை கொடுக்கலாம். நீங்கள் கட்டியிருக்கின்ற வீட்டை கடந்த கொஞ்ச நாள் முன்னாடி நீங்க பார்த்தோமே, அதே போல ஆட்டம் காண வைத்து இல்லாமல் ஆக்கலாம். இதெல்லாம் எப்போ நடக்கும்? அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவதையும் விட நீங்கள் அவற்றையெல்லாம் நேசித்தீர்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய கட்டளைகள் வரும் வரை நீங்கள் காத்திருங்கள் என்பதை சொல்லி காமிக்கின்றோம். முதல் சொன்னதெல்லாம் செஞ்ச விஷயங்களை சொல்லி காமிச்சான். சொல்லி காமிச்சு என்ன நீ கண்ணியப்படுத்தக்கூடாதா, என்னைத்தான் நீ நேசிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சொன்னான். ஆனால் இது என்ன? எச்சரிக்கை, கட்டளை. அப்போ இந்த கட்டளையை பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்தாப்போர் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோமா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வை நேசிப்பது என்பது சாதாரணமான அந்த உலகத்தில் நேசிக்கின்ற சக மனிதர்களை நேசிப்பதை போல் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க தெரியும். அல்லாஹ்வை நேசிக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வியாபாரத்தில் ஹலால் இருக்கும். அல்லாஹ்வை உண்மையாக நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் 5 நேர தொழுகைகள் கரெக்டாக இருக்கும். அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டோம் என்று சொன்னால் உண்மையிலேயே மற்ற வணக்க வழிபாடுகள், நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, இது எதுவாக இருந்தாலும் அது அதற்கு தகுதியுடையவர்களுக்கு சரியான முறையில் அமையக்கூடியதாக இருக்கும். காலையில் எந்திரிக்கிறதுல நைட்டு தூங்குற வரையும் பாருங்க, நம்மளுடைய நடவடிக்கைகள் அல்லாஹ்வை உண்மையாக நாம் நேசிக்கின்ற விதமாக இருக்கிறதா, இறை நம்பிக்கையாளர் என்ற அந்த தன்மையை நாம் உறுதியாக நிற்பதற்காக இருக்கிறதா, அல்லது 10ஓடு 11ஆக நாம் அல்லாஹ்வை நேசிக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய வணக்க வழிபாடுகளையும் இந்த உலக வாழ்க்கையினுடைய அந்த செயல்பாடுகளையும் நம்ம அமைத்துக் கொண்டிருக்கிறோமா? அப்போ எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். சிந்திச்சு பார்த்து வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ்வை உண்மையாக நேசிக்கக்கூடிய மக்களாக, அதற்கான பிரார்த்தனை அதிகம் செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் இறை நம்பிக்கையாளர்களாக பொருந்திக் கொள்வானாக என்ற பிரார்த்தனையோட முதல் உரை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஹாத்தமில் அன்பியா வல் முர்ஸலீன். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, முதல் உரையில் மனிதனாக இருக்கக்கூடிய நாம் நேசம் என்பதை முதலாக அல்லாஹ்வின் மீது தான் வைக்க வேண்டும். அதற்கு பிறகு அந்த நேசத்திலிருந்து அல்லாஹ்வின் வைத்ததற்கு பிறகு சிதறுத அந்த நேசங்களைத்தான் இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களுக்கு நாம் வைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் சில விஷயங்களை பார்த்தோம்.
அல்லாஹ் நம்மை நேசிப்பவனாக ஆகிவிட்டால், நாம் அல்லாஹ்வை சரியான முறையில் நேசித்தோம்னு சொன்னால், அதற்கான பிரார்த்தனைகளையும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால், அல்லாஹ் நம்ம நேசிக்கிறவனா மாறிட்டான்னு வச்சுக்கிடுங்களேன். அதுக்கு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, அப்படி அல்லாஹ் நேசிக்கின்ற அந்த அடியானுக்கு பூமியில் அங்கீகாரம் கிடைக்கும். எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, இதா அஹப்பல்லாஹுல் அப்த, ஒரு அடியானை அல்லாஹ் நேசிக்கும் பொழுது, நாதா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஅஹ்பிபுஹு ஃபயுஹிப்புஹு, அல்லாஹ் இன்னாரை நேசிக்கின்றான், எனவே நீங்களும் அவரை நேசியுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். அதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நேசிப்பது மட்டுமல்லாமல், விண்ணகத்தில் வானத்தில் இருக்கக்கூடிய மற்ற மலக்குமார்களை எல்லாம் கூப்பிடுறாங்க. அல்லாஹ் இந்த அடியானை நேசிக்கின்றான், நானும் நேசிக்கின்றேன், எனவே நீங்களும் நேசிங்கன்னு சொல்கிறாங்க. சொன்னதற்கு பிறகு அந்த மற்ற மலக்குமார்களும் அந்த அடியானை நேசிக்க ஆரம்பித்ததற்கு பிறகு பூமியிலே அந்த மனிதனுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்பதாக சொல்லி காமிக்கிற செய்தியை பார்க்குறோம். ஃபஹிப்புஹு ஃபயுஹிப்புஹு அஹ்லுஸ் ஸமா, இது வானத்தில் இருக்கக்கூடிய விண்ணகத்தார் நேசிக்கிறார்கள். சும்ம யூலஉலஹுல் கபூலு ஃபில் அர்ல், பிறகு அவருக்கு பூமியிலும் அங்கீகாரம் அளிக்கப்படுகிறது என்பதாக அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம அல்லாஹ்வை உறுதியாக நேசித்தோம்னா அல்லாஹ்வை நம்ம நேசிக்கிறோன்னா மாறிடுவான். அப்படி அல்லாஹ் நேசிக்கின்ற அடியானாக நாம் மாறிவிட்டால், மலக்குமார்கள்ட்ட மட்டும் நமக்கு நேசிக்க சொல்லி அல்லாஹ் சொல்கிறதில்ல, அல்லாஹ்வுடைய கட்டளை. மலக்குமார்கள் எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளை நம்மளை மாதிரி பின்பற்றுறாங்க, நம்மளை மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்களா? நம்ம தான் 5 வேளை தொழுகை தொழுவ மாட்டோமே, பெரும்பாலும் 4 வேளையாக இருக்கும். ஃபஜர் லேட்டாக 5 தொழுகிறோம், இல்லைன்னு சொன்னால் அசரை விட்டுருவோம். அதுவும் இல்லைன்னா வேலையை முடிச்சுட்டு வந்தவொன்னா மஹ்ரிப் தொழுது வருவோம் வழியில் இருக்கிற பள்ளிவாசலில். இஸ்ஸா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்படி குறையுள்ள வணக்க வழிபாடு நம்ம பண்ணுறோம். ஆனால் மலக்குமார்கள் அப்படியா? அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டாங்க. அப்போ அவங்கள்ட்ட சொல்லி, மலக்குமார்களுடைய தலைவர்கிட்ட சொல்லி நேசிக்க சொல்கிறாங்கல்ல, அவங்க அவங்களுடைய மற்ற மலக்குமார்கள்ட்ட சொல்லி நேசிக்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தின் அடிப்படையில் பூமியிலும் நமக்கு அங்கீகாரம் கிடைச்சிடும். அங்கீகாரம்னா என்ன? இவர் தான் இஸ்லாத்துக்கு முக்கியமானவர். இந்த சில பேர் சொல்லிட்டு அலைகிறாங்களே, நான் அல்லாஹ்வுடைய தூதர்னு இப்போ புதுசாலாம் கிளம்பி வந்துட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. அல்லாஹ் அவர்கள் அங்கீகாரம் எப்படி? அவருடைய வாழ்க்கை எல்லாமே இஸ்லாத்துக்கு கட்டுப்பட்டதாக மாறிடும். அவரை பார்த்தா நம்ம ஓரளவுக்கு நமக்கு பண்ண முடியும். ஆனால் அவருடைய உள் விஷயத்தை, அமல்களுடைய அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் நம்ம அறிய முடியாது. ஆனால் நமக்குன்னு ஒரு கண்ணியம் போது சில பேர் பார்ப்போம். ஆனால் அல்லாஹ் அங்கீகாரம் அளித்தா அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே அப்படியே நல்ல சொல்லக்கூடியவராக இருப்பார். நல்ல இபாதத்துகள், அது அவருக்கும் அவருடைய உள்ளத்துக்கும் அல்லாஹ்வுக்கும் தெரியும். இப்படி மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ அந்த வாய்ப்பு நமக்கு வேணும் தானே, நமக்கு தெரியும் தானே. நாம் சரியாக தொழுகிறோமா, சரியாக அந்த வணக்க வழிபாடுகள் பண்ணுறக்கூடிய நேரத்தில் மறைவான விஷயங்களை எப்படி நம்ம செய்கிறோம், நம்ம என்னென்ன ஓதுறோம், அதுக்கு உள்ளதில் சரியாக கற்று வச்சுருக்கிறோமா, உலக வாழ்க்கையில் வியாபாரத்துக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோமே, ப்ரமோஷன் வேணும்னா அதுக்காக போய் எக்ஸ்ட்ரா படிக்கிறதுக்கு கூட முயற்சி பண்ணுறோமே, திருமறை குர்ஆனை அப்படியே படிச்சுட்டு போகிறோமே, அதனுடைய அர்த்தத்தை கற்றுக்க முயற்சி பண்ணோமா, அதனுடைய நஹு இலக்கணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோமா, இப்படி எல்லாம் நமக்கு தெரியுமா இல்லையா? அப்போ இது விளங்க வேணும். அப்போ பூமியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களை அந்த நேசிக்க சொல்லி பூமியில் அங்கீகாரம் கிடைத்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு செய்தி, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அடியார்களில் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அந்த அடியார்களை பார்த்து எப்படி அவங்க சொல்லி, அல்லாஹ்வுடைய அடியார்கள் சில பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அருள் அல்லாஹ் புரிஞ்சிருப்பான். அவர்கள் நபிமார்களும் கிடையாது, அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாய் உயிர் நீர்த்தவங்களும் கிடையாது. அவர்களுக்கு அல்லாஹ்வால் அளிக்கப்படுகின்ற அந்த அந்தஸ்தை பார்த்து நபிமார்களே பொறாமைப்படுவார்கள் என்ற அடிப்படையில் ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ மக்கள்லாம் கேட்குறாங்க, ஆர்வம் இருக்குமா இல்லையா? அப்படிப்பட்ட அந்த மனிதர் யார்? அவங்கெல்லாம் யார்? நபிமார்களும் இல்லைங்கிறீங்க, அல்லாஹ்வின் பாதையில் உயிர் நீத்த ஷஹீதும் இல்லைங்கிறீங்க. அப்போ அது யாருன்னு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, அவர்கள் உலகத்தில் வாழ்கிறாங்கல்ல, வாழக்கூடிய காலகட்டங்களில் இரத்த உறவு என்று சொல்வதற்காகவோ, அல்லது அவர்கள் பொருளாதாரத்தை பார்ட்னர்ஷிப் பண்ணுவாங்களே, கொடுத்து வாங்கி கொள்கிறாங்களே, அந்த விஷயத்திற்காகவோ அல்லாமல் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, 2 மனிதர்களுக்குள்ள நேசம் இருக்கும். அந்த நேசம் எதுக்காக இருக்கும்னா, இவருடைய தொழிலில் ஒரு பார்ட்னராக சேர்ந்துருக்கிறார், அதுக்காக இருக்காது. இவர் என்னுடைய இரத்த உறவு, அண்ணன் தம்பி, அதுக்காகவும் இருக்காது. அவர்களுடைய நேசம் எப்படி இருக்கும்னா, அல்லாஹ்விற்காக ஒருவரை ஒருவர் நேசித்து கொண்டவர்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நிச்சயமாக அவர்களுடைய முகங்கள் ஒளியாக இருக்கும், அவர்கள் ஒளியின் மீது இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிகிட்டே வராங்க. சொல்லிட்டு மக்கள் எப்போவெல்லாம் பயப்படுகிறார்களோ அப்பெல்லாம் அவர்கள் பயப்பட மாட்டார்கள், மக்கள் எப்பெல்லாம் கவலைப்படுகின்றார்களோ அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று கூறிவிட்டு
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறாங்க, அலா இன்ன அவுலியா உலில்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு அல்லாஹ்வின் நேசர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்ற வசனத்தை படுத்தி காட்டினார்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தியை அறிவிக்கிறாங்க. இப்போ யாருக்கு? அல்லாஹ்வுக்காக நேசம் இருக்கணும். முதல் உரையில் நாம் அல்லாஹ்வின் மீது தான் நேசம் வைக்கணும்னு பார்த்தோம். அதனுடைய ஒரு அடுத்த பாயிண்ட் தான் இது. அடுத்தது அல்லாஹ் அங்கீகாரம், பூமியில் அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் பூமியில் மனிதர்களுக்கு நேசிக்கக்கூடியவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க பார்த்தோம். ஆனால் கடைசியாக முடிக்கும் பொழுது என்ன, 2 மனிதர்களுடைய நேசம் எப்படி இருக்கணும்? அல்லாஹுக்காக ஒருவருடைய ஒரு நேசம் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இருந்தார் என்று சொன்னால் அவர்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, கவலையும் இல்லை என்பதை அல்லாஹ் சொன்ன செய்தியை சொல்லி காமிக்கிறத பார்க்குறோம். இந்த அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நேசம் என்று சொன்னால் ஃபஸ்ட்டு அல்லாஹ். ஒரு எப்படின்னா ஒரு செயல் செய்யும் பொழுது இது அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறானா, அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறானா, இப்படி ஒன்றையும் சிந்திக்கணும். நம் திருமணம் முடிக்கும் போது அந்த வரதட்சணை அதிகமாக பெருகிறது பார்க்குறோமா இல்லையா? அந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும், தொழில் தொடங்குறோமா, இது அல்லாஹுக்கு உட்பட்டதா, அல்லாஹுடைய கட்டளை உட்பட்டதா, நபிகாரருடைய வழிமுறையா, இப்படி சிந்தித்து பார்த்து அல்லாஹை அதிகம் நேசிக்கக்கூடிய மக்களாகவும் இறை நம்பிக்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய மக்களாகவும் நாம் இருப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கூறி உரை நிறைவு செய்கின்றேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.